தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் ஈரோடு அந்தியூரில் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சதாசிவம் இணைப்பில் உள்ளார். சதாசிவம், வணக்கம். ஈரோட்டில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கலாம் இது குறித்து. வணக்கம் அஸ்வினி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய கடனை முழுமையாக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய கடனை தள்ளுபடி செய்வதில் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி செயல்படுத்தவில்லை எனவும் 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடனும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என தாவேக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தங்களுக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசு விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் போராட்டம் தொடரும் எனவும் முழக்கமிட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் ஈரோடு அந்தியூரில் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சதாசிவம் இணைப்பில் உள்ளார். சதாசிவம், வணக்கம். ஈரோட்டில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கலாம் இது குறித்து. வணக்கம் அஸ்வினி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய கடனை முழுமையாக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய கடனை தள்ளுபடி செய்வதில் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி செயல்படுத்தவில்லை எனவும் 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடனும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என தாவேக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தங்களுக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசு விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் போராட்டம் தொடரும் எனவும் முழக்கமிட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் ஈரோடு அந்தியூரில் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சதாசிவம் இணைப்பில் உள்ளார். சதாசிவம், வணக்கம். ஈரோட்டில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கலாம் இது குறித்து. வணக்கம் அஸ்வினி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய கடனை முழுமையாக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய கடனை தள்ளுபடி செய்வதில் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி செயல்படுத்தவில்லை எனவும் 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடனும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என தாவேக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தங்களுக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசு விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் போராட்டம் தொடரும் எனவும் முழக்கமிட்டனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.